ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நாள் நான் என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சிருந்தா அதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நான் சரியாக பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தா இறால் கிரேவி, அப்புறம் அந்த கிளைக்கான் மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் வறுவலும் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடியே இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மீனையும் நல்லா கழுவி எடுத்துட்டேன். மீன் கூட என்னென்ன மசாலா போட்டேன்னா சிக்கன் 65 மசாலா, அப்புறம் தனி மிளகாய் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த தேங்காய் எண்ணெயில் பொரித்தா மீன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை போட்டு பொரிக்கும் போது வாசனை அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இந்த மீனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தேன். அப்படியே நம்ம மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது இன்னும் அந்த டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். மீன் பார்க்கும்போதே நல்லா அழகாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பாருங்களேன், இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் நல்லா அதாவது ஃப்ரை ஆகிடுச்சு. அதை அப்படியே நான் திருப்பி விட்டுட்டேன். சைடில் இறால் கிரேவி பண்ணிகிட்டு இருந்தேன். இறாலுமே இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெரிய பெரிய இறாலாக இருந்துச்சு. இறால்னால் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் மட்டன் அப்படின்றத விட இந்த மீன் இறால் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். நான் இறால் கிரேவி கூடயே கொஞ்சம் முட்டையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பக்கம் சாதமும் நல்லா வெந்துருச்சு. சாதத்தை வடிச்சிட்டு இது முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கேன்னு பார்க்காதீங்க, வீடியோவை மாற்றி எடுத்துட்டேன், சாரிப்பா. ப்ரான் கிரேவி, அதோட முட்டை, இறால் கிரேவி, கிட்ட வாங்க, ஃபிஷ் ஃப்ரை, கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை ஓடட்டும், கொஞ்சம் ஓடட்டும், கிட்ட எடுத்துட்டாங்க. இது கீரை காராமணிலாம் போட்டு பொரியல், தேங்காய் சீரகெல்லாம் போட்டு சுட சாதம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதான் ஸ்பெஷல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.